நண்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இதுதான் நடக்க வேண்டும், இதுதான் நடந்தது, இதுதான் நடக்கப் போவது என்று ஒவ்வொன்றையும் நீயே தீர்மானித்துக் கொண்டிருந்தால் நான் என்ன செய்வேன் குழந்தையே? எந்த ஒரு செயலையும் உன் சாயப்பாவிடம் ஒப்படைத்துவிடு. அதை நான் பார்த்துக் கொள்வேன். அதை சரியான வழியை கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் என்று உன்னிடம் பலமுறை நான் கூறியும் அதை நீ காதில் வாங்கிக் கொள்ளவில்லையே. என் அன்பு குழந்தையே, இன்று நீ ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடந்துவிட்டது. உன் வாழ்க்கை பற்றியாகட்டும், உன் வேலை பற்றியாகட்டும், நீ நினைத்த காரியத்தை பற்றியாகட்டும், எதுவாக இருந்தாலும் இதுதான் நடக்க வேண்டும், இதுதான் செய்ய வேண்டும் என்று உன் வட்டத்துக்குள்ளேயே நீ நிற்காமல், சாயப்பா இதை நான் உங்களிடமே ஒப்படைத்து விடுகிறேன், இதில் எது நல்லது எது கெட்டது என்று பார்த்து எனக்கு தாருங்கள் என்று நீ என்னிடம் கூறிவிட்டாய் என்றால், நீ நினைத்ததை விட பல மடங்கு நன்மையை நான் உனக்கு தருவேன். நான் பல முறை கூறியும் நீ கேட்பதாக இல்லை. உன் வாழ்க்கை பற்றிய முடிவு நீயே எடுத்து விடுகிறாய். என் வாழ்க்கை இப்படித்தான், என் வாழ்க்கை துணை இப்படித்தான் என்று நீ முடிவு செய்து விடுகிறாய். அது தவிர சாயப்பா இது எப்படி என்று என்னிடம் நீ கேட்பது இல்லை. இவர் இப்படித்தான் என்று ஒருவரை நீயே நல்லவர் கெட்டவர் என்று நீயே முடிவு செய்து விடுகிறாயே. அது தவிர யாராக இருந்தாலும் உன் வாழ்வில் வந்தால், அப்பா இவர்கள் நல்லவர்களாக, இவர்கள் எனக்கு சரி வருவாரா, சரியான துணையா என்று என்னிடம் கேள் என்று என்னிடம் சொன்னேன் அல்லவா? என் அன்பு குழந்தையே, எந்த காரியத்தில் நீ இறங்கினாலும் அதன் முடிவைத்தான் நீ என்னிடம் சொல்கிறாயே தவிர அதன் ஆரம்பத்திலேயே சாயப்பா இதை நான் செய்ய போகிறேன் என்று நீ என்னிடம் சொல்லவே இல்லையே குழந்தையே. ஆரம்பத்திலேயே என்னிடம் நீ ஒப்படைத்து விட்டால் அதன் பற்றிய கவலை வராமல் சாயப்பா நான் பார்த்து கொள்வேன் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் நீ செய்து கொண்டிருக்கிறாய். இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் நீ செய்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுதும் இந்த நிலையிலும் உன் துணையை பற்றிய உன் தீர்மானத்தை நீயே எடுத்து விட்டாய். அவர் சரியில்லாதவர். அவர் உன் வாழ்க்கைக்கு ஒற்று வர மாட்டார். இனி அவருடன் நான் வாழ்வதாக இல்லை. இனி அவருடன் வாழ்ந்தால் அது எனக்கு சரியான வாழ்வாக இருக்காது என்று நீயே தீர்மானித்தும் விட்டாய். ஆனால் நீ நினைப்பது நடக்கவில்லை. நான் நினைப்பது தான் நடக்கும். இந்த வாழ்வு தான் உனக்கு சரியான வாழ்வாக அமையும். இந்த துணைதான் உனக்கு சரியான துணையாக அமையும். இந்த வாழ்க்கை தான் உனக்கு நினைவை தரும் வாழ்க்கையாக அமையும். அதனால் தான் சொல்கிறேன் ஆரம்பத்திலேயே உன் சாயப்பாவிடம் கேள்கின்று. என் அன்பு குழந்தையே, நீ நினைத்தது ஒன்று, இப்பொழுது நடப்பது ஒன்று. இந்த வாழ்க்கை திரும்பவும் உன் கரத்தில் வந்து உன்னை மகிழ்விக்க செய்யும். இந்த வாழ்க்கை உன்னை கடைசி வரை மகிழ்ச்சியாக பார்த்து கொள்ளும். இதுதான் உனக்கு நிலையான வாழ்க்கை குழந்தையே. இதை நான் உன் சாயப்பா தீர்மானித்து விட்டேன். இதை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பி. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.